திருச்சிற்றம்பலம். ஆடும் பரிவேல் அணி சேவல் என பாடும் பணியே பணியாய் அருள்வாய். தேடும் கயமா முகனை செருவில் சாடும் தனியானை சகோதரன். திருச்சிற்றம்பலம். எழுதரு மறைகள் தேரா இறைவனை எல்லில் கங்குள் பொழுதொரு காலத்தென்றும் பூசனை விடாது செய்து தொழுதகை தலைமை தேர துளும்புகன் நீருள் மூழ்கி அழுது அடியடைந்த அன்பன் அடியவர்க்கு அடிமை செய்வாம். திருச்சிற்றம்பலம். தொல்லை இரும்பிறவி சூழும் தலை நீக்கி அல்லலறுத்து ஆனந்தம் ஆக்கியதே எல்லை மறுவா நெறியளிக்கும் பாதவூரியும் கோன் திருவாசகம் என்னும் தேன். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பராய்த்துறை மேவிய பரனே போற்றி, சிராப்பள்ளி மேவிய சிவனே போற்றி, அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனக திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகர. திருச்சிற்றம்பலம். திருச்சிற்றம்பலம். அண்ட சராசரங்களுக்கெல்லாம் அதிபதியாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுடைய ஒப்பற்ற பெருங்கருணையினாலே சென்னை ஐசிஎஃப் கமலவநாத் சத்சங்கம் மிகச் சிறப்பாக நிகழ்த்தி வருகின்ற ஞான வேள்வியாக திருவாசகத்திலே நாம் தொடர்ந்து திருச்சதகம் பகுதியிலே பாடல்களை சிந்திப்பதற்கு திருவருள் கூட்டியிருக்கிறது. மணிவாசக பெருமான் திருவாசகத்தை இந்த உயிர்கள் எல்லாம் சிவானுபவத்தை இந்த உடம்பு இருக்கிற போது இந்த மண்ணுலகத்திலேயே அவை பெறுவதற்கு வாய்ப்பு உண்டு என்று காட்டுவதற்கும் அதனை நெறிவதற்கும் எழுந்த அற்புதமான நூல். உலகத்திலே பல சமயங்கள் இருக்கின்றன, பல மார்க்கங்கள் இருக்கின்றன, பல குருமார்கள் இருக்கிறார்கள், பல போதனைகள் இருக்கின்றது. உணவு உண்ண செல்ல வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு விதமான உணவுகள் இருக்கின்றன. காட்சிகள் காண வேண்டும் என்று சொன்னால் பல்வேறு காட்சிகள் இருக்கின்றன. நூல்கள் படிக்கலாம் என்றால் பல்வேறு துறைகள் இருக்கின்றன, பல்வேறு துறைகளிலும் பல்வேறு நூல்கள் இருக்கின்றன. அந்த காலத்துல எல்லாம் நீங்க திருமந்திரம் கேட்கணும்னா ரொம்ப அபூர்வம். திருமந்திரம் சொல்றேன்னா கூட வந்து கேட்கறதுக்கு ஆள் இருக்காது. அதுக்கு என்ன தேவாரம் சொல்றேன்னு சொன்னா, திருவாசகம் சொல்றேன்னு சொன்னா வந்து கேட்கறதுக்கு ஆட்கள் இருப்பார்கள்.
திருமந்திரம் சொல்வதற்கு கேட்பதற்கு சொல்றதுக்கோ கேட்கறதுக்கோ அதிகமான அந்த இருக்காது. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னா நிறைய பேர் திருமந்திரம் சொல்லுகிறார்கள், நிறைய திருமந்திர சொற்பொழிவுகள் நடக்கின்றது. அப்படி யூடியூபை திறந்தீங்கன்னா திருமந்திரம்னு போட்டா யாரெல்லாம் பேசுறாங்க நிறைய வருது, எல்லாமே வருது. அப்ப இந்த சாய்ஸ் இருக்கு இல்லைங்களா? ஹோட்டல்ல போனா கூட ஆன்லைன்ல ஆர்டர் பண்ணலாம்னு போட்ட ஹோட்டல் பேரை போட்ட உடனே அதுக்கு சாய்ஸ் கொடுக்குறான். இட்லி இருக்கு, தோசை இருக்கு, பூரி இருக்கு, சப்பாத்தி இருக்கு, நேத்து போட்ட உப்புமா இருக்கு, எல்லாம். அது நேத்து போட்ட சொல்ல மாட்டான், என்ன எல்லாமே சாய்ஸ் கொடுப்பான். அந்த சாய்ஸ்ல அப்ப எல்லாருக்குமே சாய்ஸ் இருக்கு. கடவுளுக்கு மட்டும் சாய்ஸ் இல்லாம போகுமா? கடவுளுக்கு சாய்ஸ் இல்லாம போகுமா? எங்க சமயம் இருக்கு, எங்க மதம் இருக்கு, எங்க சாமி இருக்கு, எங்க குரு இருக்கார், எல்லாத்தையும் அதுவும் ஒயிட் ஸ்பிரிட்டா இருக்கு எல்லாமே. அப்ப சாமி என்ன பண்றாருன்னா இங்க ரெஸ்ட்ரிக்ட் பண்ணல, அவரு நல்ல கவனமா கேட்கணும். பார்க்கறதுக்கு நிறைய, கேட்கறதுக்கு நிறைய, செய்யறதுக்கு நிறைய, சாப்பிடறதுக்கு நிறைய, எல்லாமே நிறைய கொடுத்திருக்காரு. சாமி கும்பிடணும்னு சொன்ன உடனே நிறைய சாய்ஸ் ஆப்ஷன் கொடுக்கிறேன், நிறைய கொடுக்கிறேன். அப்ப அந்த சாய்ஸ்ல இந்த சாமி கும்பிடுறதுல எந்த சாமியை தேர்ந்தெடுக்கலாம் அப்படின்னு அவங்க தேர்ந்தெடுத்து வழிபாடு செய்து கொள்ளலாம். இந்த சாமி வேணும், இந்த சாமி வேணும் அப்படின்னு சொல்லி வழிபாடு செய்து கொள்ளலாம். அப்படித்தான் தந்தைவும் என் தெய்வம் என்று மணிவாசகரை சொல்லுகிறார், தாய்மானவர் சொல்லுகிறார். தந்தைவும் என் தெய்வம் என்று எவரும் போற்றிட நின்றது எது அப்படின்னு கேட்கிறார். இப்படி எல்லாம் வாய்ப்புகள் எல்லாத்துக்கும் நிறைய இருக்கு. இறைவனை வணங்குறதுக்கும் இந்த உலகத்துல நிறைய வாய்ப்புகள், பல்வேறு இறைவனை வணங்குவதற்கு, பல்வேறு மார்க்கங்களை தேர்ந்தெடுத்துக் கொள்வதற்கு இங்க வாய்ப்புகள் தரப்பட்டு இருக்கிறது. அந்த வாய்ப்புகள் தரப்பட்டு, ஆனா ஒரு விஷயத்த நாம இந்த சைவத்தை நாம ஏன் தேர்ந்தெடுக்கணும்? எத்தனையோ சாய்ஸ் இருக்கு, எத்தனையோ சாமி இருக்குது. ஆனா சிவனை ஏன் தேர்ந்தெடுக்கணும், சைவத்தை ஏன் தேர்ந்தெடுக்கணும்? இல்லைங்களா? அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கா அப்படின்னு நாம பார்க்கிற பொழுது அதுல ஒரு பெரிய காரணம், ஒரு முக்கியமான அல்லது மறுக்க முடியாத ஒரு காரணம் இருக்கு. ஆனா இதுல என்னன்னு கேட்டா, வந்திருக்கவங்கள இந்த சைவ நெறியில நிற்கிறவங்க, சைவ நெறியை பின்பற்றுகிறவர்கள், சிவபெருமானை வழிபடுகிறவர்கள் பெரும்பான்மையோருக்கு இந்த காரணம் தெரியாது. மற்ற சமயங்களை காட்டிலும் இந்த சமயம், சைவத்தின் மேல் சமயம் வேறு இல்லை. நல்ல வேளையா சிவகுமாருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் முன்னாடி யாரோ சொல்லிட்டாங்க, அதனால சிவகுமார் பூசா சொல்றாருன்னு யாரும் கதை கட்ட முடியாது. அதில் சார் சிவமாம் தெய்வத்தின் மேல் தெய்வம். ஏன் அப்படி சொன்னாங்க அப்படின்னு கேட்டா, உலகத்திலே இருக்கக்கூடிய அத்தனை மதங்களும், அத்தனை சமயங்களும், அத்தனை குருமார்களும் உடம்பை நீங்கிய பிறகுதான் இறைவனிடம் போய் சேர முடியும் என்று சொல்லுகிற பொழுதே, சைவ நெறி சிவநெறி மட்டும்தான் உடம்பு இருக்கிற பொழுதே சிவத்தை சார்வதும் அனுபவிப்பதும் ஆகும் என்று சொல்லக்கூடிய ஒரே சமயம் நம்ம சைவ நெறிதான். அவர்களுக்கு குரு உபதேசம் செய்தவர் தான் குருவாக இருப்பார், அல்லது ஞானத்திலே தோன்றியது என்று சொல்லுவார்கள். அப்படிப்பட்டவர்கள் குருமார்கள். ஆனால் நம்ம குருமார்கள் அப்படி இல்லை, சிவத்தை அனுபவித்தவர்கள். அனுபவித்ததோடு மட்டுமல்லாமல் நீ சிவத்தை அனுபவிப்பதற்கு இந்த உடம்பு இருக்கிற பொழுதே
இந்த உலகத்திலே நீ இந்த வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சிவத்தை அனுபவிக்கலாம், சிவானுபவம் கிட்டும் என்று சொல்லுகிற அந்த சிவானுபவத்தை உயிர்களுக்கு ஊட்டுவதற்காக, அதனை உயிர்ப்பதற்கு தருவதற்காக வந்த அருளாளர்கள் நம்முடைய சிவநெறி செல்வர்கள். மணிவாசகர் அவர்கள கொஞ்சம் வித்தியாசமானவர். மணிவாசகருடைய நிலையை மற்ற அருளாளர்களுடைய நிலையோடு ஒப்பிட்டு நம்ம பார்க்கிற பொழுது மணிவாசகருடைய புலம்பல் மற்ற அருளாளர்களுடைய நூல்கள்ல இல்லை. இருக்கலாம் ஒன்று ரெண்டு. அழுக்கு நெய்கொடு உன் திருவடி அடைந்தேன், அதுவும் நான் பட பலதொன்றானால் பிழைக்கையை வாரியும் பால் கொள்வர் பிழைப்பனாயிலும் நின் திருவடி பிழையேன், வழுக்கி வீழினும் நின் திருப்பெயரல்லால் மற்ற நான் அறியேன் மறுமாற்றம், ஒழுக்கையன்களுக்குள் மருந்துரையாய் ஒற்றியூர் எனும் ஊர் உறைவானே அப்படின்னு சொல்ற. இதான் அதிகபட்ச புலம்பல். ஆனா இந்த மணிவாசகருடைய புலம்பலோடு ஒப்பிடுகிற பொழுது இது ஒண்ணு இல்லை. இந்த புலம்பெல்லாம் ஞானசம்பந்த தேவாரத்தில் எங்கேயாவது புலம்பலை பார்க்க முடியுமா? எங்கேயாவது பார்க்க முடியுமா புலம்பல்? பார்க்கவே முடியாது. ஒரே ஒரு இடத்துல மட்டும் புலம்பியிருக்கார். ஒரு இடத்துல புலம்பியிருக்கார். யாரு? ஞானசம்பந்த பெருமான். ஒரு இடத்துல. எதுக்கு என்ன கீழே அனுப்பிச்சா? என்ன பண்ண என்ன கீழே அனுப்பிச்ச நீ அப்படின்னு ஒரு இடத்துல கேட்கிறார். நான் என்ன பண்ண? எதுக்கு என்ன கீழே அனுப்பிச்ச நீ? அனுப்பிச்சு விட்டு இந்த ஆய்வு வண்டியெல்லாம் மாட்டி விட்டுருக்க. என்ன அவருக்கு நடந்ததோ தெரியல. திருத்துருத்தி கோயில்ல ஏதோ உள்ள வருகிற பொழுது ஏதோ ஒரு கலடா நிச்சயமா தெரியும். அந்த ஒரு இடத்துலதான் கொஞ்சம் அப்படி மனசு சலிப்பாயி எதுக்கு இந்த இடத்துக்கு என்ன அனுப்பிச்சு வச்சேன்னு கேட்கிறாரு. அப்படின்னா இந்த இடம் எவ்வளவு சிறப்புன்னு பார்த்துங்க. அவ்வளவு சிறப்பு. இது கொஞ்சம் ஃபீலோட பக்தியோட இருந்தா விட்டுருவாங்க நம்மள. நீ இருந்து பாருங்க, கொஞ்சம் தப்பி தவறி ஒரு ஃபீல் வந்துடும். அப்படியே அந்த ஃபீல் வந்து அந்த உணர்வு வரும். எப்படிதான் அவங்களுக்கு தெரியுமோ தெரியாது, நமக்கு ஃபீல் வந்திருக்கு. அவ்வளவுதான், டக்குன்னு பலூன் அடிச்ச மாதிரி போயிடும். இந்த ஃபீல் வரதே கஷ்டம். அப்ப ஞானம் இருக்கு, ஏதோ நடந்திருக்கு. துறக்குமாய் சொல்லப்படாய் துருத்தியாய் உன் திருந்தடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். ஏமன அப்படின்னு அங்க ஞானப்பால் கொடுத்த உடனே கேட்டிருக்கணும். ஞானப்பால் கொடுத்த உடனே வந்துருச்சு இல்லை ஞாபகம். அப்பயே கேட்கணும், I belong to கைலாயம், why I have been sent to சீலாகி அப்படின்னு அங்கெல்லாம் வந்திருக்கணும். அவருக்கு விட்டதே பார்த்து ஏன் நீங்க அனுப்பிச்ச நீயே அப்படின்னு அங்கெல்லாம் கேட்டிருக்கணும். அங்கே கேட்கல, அங்கேயும் விட்டு விட்டாரு. எங்கேயோ திருத்துருத்திக்கு வராரு, திருத்துருத்தியில இந்த கேள்வி கேட்கிறாரு. அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு அனுபவம், நம்ம மக்கள் அனுபவம் ஏதோ. சரி அதை விடுங்க, அது அப்புறம் ஆராய்ச்சி பண்ணிக்கலாம். நான் ரொம்ப யோசிச்சு பண்ண அது என்ன திருத்துருத்தி பதிகத்துல ஏன் அப்படி கேட்டார்? அங்க மட்டும் என்ன இவருக்கு டக்குன்னு ஒரு இந்த ஃபீல் வந்துச்சு இவருக்கு, தன்னால் இல்லாத ஃபீல். நல்லா தெரியும், அவருதான் அனுப்பிச்சாரு. நம்ம எல்லாமே என்ன நினைச்சிட்டு இருக்கோம், நம்மளா வந்து நினைச்சிட்டு இருக்கோம். அவரை அனுப்பிச்சதுதான், அவர் உருட்டி விட்டதுதான், அதனால வந்ததுதான் காயம். உருட்டி விட்டா காயம் வரத்தானே செய்யும். அதனால வந்த காயம் இது. அப்ப இந்த புலம்பல் நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, ஞானசம்பந்தர் அந்த ஒரு இடத்துல அப்படி லேசா ஒரு புலம்பல் பண்ணியிருக்கார். அப்பர் சுவாமியுடைய புலம்பல் டிஃபரெண்ட்.
அவருடைய புலம்பல் எப்படி அப்படின்னு கேட்டா, ஐயோ அப்படி இருந்திருக்கனே, அப்படி இருந்திருக்கனே, நீ இல்ல நீ எப்படியோ காப்பாத்தி கூட்டிட்டு வந்துட்டிய நீ சாமி, நீ உனக்கு என்ன கருணை சாமி, என்ன நல்ல வேளை நான் அங்க மாட்ட பார்த்தேன், அங்கேயே இருக்க பார்த்தேன், என்னை எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டிய, எப்படியோ கூட்டிட்டு வந்துட்டியன்னு அவரு. ஆனா மணிவாசகருடைய புலம்பல் தான் என்ன புலம்பல் தான், இவங்க புலம்பலை விட அந்த புலம்பல் வித்தியாசம் என்னன்னு கேட்டா, மணிவாசகருடைய புலம்பல் நம்ம புலம்பல். மணிவாசகருடைய புலம்பல் அப்படியே நம்ம புலம்பல். நம்ம எப்படி இந்த மானுட வாழ்க்கையில சொல்றல்ல, தின்சிலை யாக்கை, தின்வலை யாக்கைங்கிற, தின்வலை யாக்கை. அப்ப அவருடைய புலம்பல் பார்க்கிற பொழுது நமக்கும் இவ்வளவு ஒரு இந்த பிறப்புல நாம தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் எப்படி அவரை விடுறது? தெரியாம இருந்தா ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. நல்லா தெரிஞ்சு போச்சு சாமி தான் எல்லான்ட்டு, அவரை சேர்ந்தா தான் நமக்கு விடுதலைன்னு தெரிஞ்சு போச்சு. சேர விடாம எத்தனையும் தடுத்துட்டு இருக்க, இவ்வளவும் இழுத்துட்டு இருக்க, இத்தனையும் நல்லா தெரிஞ்சு பெருமானோட ஒன்றிட்டா இந்த பிறவி துன்பம் தான் பெருந்துன்பம், அது நீங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தெரிகிற பொழுது, ஐயோ அவரை பார்க்க முடியலையே, அவரோட சேர முடியலையே, அவரு எப்படி நம்மள சேர்த்துக்குவார் அப்படிங்கிற அந்த புலம்பல் இருக்க, அது நம்ம புலம்பல். இந்த உலக நிலையில, உலக வாழ்க்கையில சிவத்தையே தெரிஞ்சுக்காம சுத்துறவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அவன் தான் ரொம்ப ஹாப்பியா இருக்கிறான். அவனுக்கு நன்றறிவாரில் கயவர் திருவுடையார் வள்ளுவர். நன்றறிவாரில் கயவர் திருவுடையார். தெரியாமையே போயிருந்ததுன்னா தெரிஞ்சு போச்சு, நல்லா தெரிஞ்சு போச்சு, அவரோட சேர்ந்தா நமக்கு துன்பம் இல்லை, நல்லா தெரிஞ்சு போச்சு. ஆனாலும் சேர விடாம அத்தனை தடைகள் இருக்கு அப்படின்னு மணிவாசகர் நினைச்சு பார்க்கிற. வாராது வந்த செல்வம் அது திருப்பெருந்துறையில, அந்த செல்வம் அழைச்சிட்டு போறதுன்னா அப்பயே அழைச்சிட்டு போயிருந்திருக்கலாம். ஆனா அது தில்லைக்கு வான்னு சொல்லிடுச்சு, தில்லைக்கு வான்னு சொல்லிடுச்சு. இப்ப நம்ம தில்லைக்கு போகணும், ஆனால் தில்லைக்கு போறோம் சரி, அவர் சொன்னாரு சரி, போறோம் சரி. ஆனா இங்கேயே அழைச்சிட்டு போகாம தில்லைக்கு வர சொன்ன காரணம் என்னவா இருக்க முடியும்? அது என்னவா இருக்க முடியும் அப்படின்னு பல்வேறு விதமாக அவர் சொல்லுகிறார். அப்ப அவருடைய மனம் பல்வேறு விதமாக யோசிக்கிறது. அதையெல்லாம் வடிச்சு கொட்டுறார். அதையெல்லாம் அது ஒருத்தருக்கு இந்த மாதிரி ஒரு இழப்பு ஏற்படக்கூடாதுங்கிறார். சாமி வந்துட்டு அவரு கை நழுவி போனது மாதிரி வேற யாருக்கும் நிகழக்கூடாது. அந்த மாதிரி அவர் வந்துட்டு போனார்னா அந்த அவர் வந்த போது இருந்த இன்பம் அதை இழக்கிற பொழுது எவ்வளவு துன்பம்னு தெரியும். அந்த இழந்த துன்பம் அப்படி இருக்குதே அப்படின்னு மணிவாசகர் என்ன நினைக்கிறார்? இந்த பெரும் செல்வமாக இருக்கக்கூடிய இந்த பெருமானை இப்ப அவர் என்ன, நான் குதிரை வாங்க போன பொழுது என்னை கூவி அழைத்தார், என்னை கூவி அழைத்தார், வருகை என்று அழைத்தார், தீட்சையெல்லாம் கொடுத்தாரு, கூட்டிட்டு போயிருந்திருக்கலாம். என்னவோ அங்க கூட்டிட்டு போகாம இருந்ததுக்கு காரணம் இருக்கு. இது என்ன காரணமாக இருக்கும் இல்லைங்களா? இப்ப ஒரு நீங்க இப்ப நினைச்சு பாருங்களேன், நீங்க ஒருத்தரை ரொம்ப உயர்வா நினைக்கிறீங்க, ஒரு பெரிய ஒரு அருளாளர், ஒரு ஆன்மீகவாதி அப்படின்னு நினைக்கிறீங்க. அவரு என்ன பண்ணாரு, நாளைக்கு நான் அந்த பக்கத்தான் வரேன், அப்ப வீட்டுக்கு வேணா வந்துட்டு உங்க வீட்டுக்கு அப்படின்னு கேட்கிறார். நமக்கு காதையே நம்ப முடியல. நம்ம வீட்டுக்கு வரேங்கிறாரு, அவரே வரேன்னு சொல்றாரு, அந்த பக்கமா வரேன், நான் அந்த பக்கம் வந்துட்டுமான்னு கேட்கிறாரு. எப்படி என்ன வாங்க, ஐயோ வாங்க
காத்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லுகிற பொழுது நமக்கு எவ்வளவு ஆர்வம் இருக்கும். திடீர்னு அடுத்த எல்லா ஏற்பாடும் பண்ணி தயாரா காத்துட்டு இருக்கிற பொழுது அவரு வரல, நேரம் ஆகுது, என்னன்னு போன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னுட்டு தொலைபேசியில கேட்ட, ஐயா நான் எல்லாரும் காத்துட்டு இருக்கிறோம், வரேன்னு சொன்னீங்களே. அதான் வரேன்னு தான் சொன்னேன், ஆனா அப்புறமா பாத்துக்கலாம்னு தோணிடுச்சு, நான் சொல்றேனே அப்படின்னு வச்சுட்டாருன்னு. நமக்கு மனசுல வரல, அவர் பாட்டுக்கு நம்ம அதை நினைச்சிருக்கவே மாட்டோம். அதே எடுத்து என்னாம கூட போறோம். வரலன்னு சொல்லுவரு, ஏன் வரலன்னாரு, என்ன காரணம்? நம்ம மேல யாராவது ஏதாவது தப்பா சொல்லியிருப்பாங்களா? அவங்க இப்பதான் புதுசா சாமி கும்பிட ஆரம்பிச்சிருக்கிறாங்க சிவபெருமான, அவங்க புத்தடியார், நாங்கெல்லாம் பழைய அடியார்னு ஏதாவது சொல்லியிருப்பாங்களோ? வேற என்ன காரணமா இருக்க முடியும் அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லையா? அது போலவே நான் வந்தவங்க பல பேரை கூட்டிட்டு போறது சாமி பார்த்த பிறகு தன்னை மட்டும் நீ தெளிக்க வாய அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டார். அப்படின்னு அந்த மனசு என்ன தவிக்கும்னு அந்த மணிவாசகருக்கு மட்டும்தாங்க தெரியும். நம்ம எல்லாம் வார்த்தைகளை நானும் எவ்வளவோ உதாரணம் சொல்லி சொல்லி ஒவ்வொரு தடவையும் பல உதாரணங்களை சொல்லி எப்படியாவது உங்களுக்கு அதை நம்ம அதை புரிய வைக்கிறோம்னு பார்க்கிறேன் நான். ஆனாலும் கூட மணிவாசகருக்கு உண்மையிலேயே அவருக்கு எவ்வளவு துன்பம் ஏற்பட்டிருக்கணுங்கிறத மணிவாசகர் ஒருத்தராக தான் சொல்ல முடியும், நம்மால சொல்ல முடியாது. அவ்வளவு துன்பம், அவ்வளவு துன்பம். அப்படி நினைச்சு பார்க்கறதுல ஒரு விஷயத்த நினைக்கிறார், ரொம்ப ஒரு அதுவும் நம்ம யோசிக்க வேண்டியதா தான் இருக்கு. இப்படி இருக்குமோ அப்படின்னு அந்த பாட்டு என்னன்னா, நம்ம 57ல தானே பார்க்கணும். முடித்தாரும் எந்தனக்கு தக்கதே, முன்னாடி யாரை பிடித்தாரும் சோராமல் சோரனேன் இங்கு, ஒருத்தி வாய் துடித்த ஆறும் துகில்கிறையே சோர்ந்தாரும், முகம் குருவேர் பொடித்தாரும் இவை உணர்ந்து கேடு எந்தனக்கே சூழ்ந்தேனே. முடித்தாரும் எந்தனக்கே தக்கதே, முன் அடியாரை சோராமல் பிடித்தாரும் தக்கதே அப்படின்னு கூட்டிக்கிறோம். எந்தனக்கே முடித்தாரும் தக்கதே, சோராமல் முன் அடியாரை பிடித்தாரும் தக்கதே. இன்னொரு தக்கதே போட்டுக்கணும். அவங்களுக்கு செஞ்சதும் தக்கது, எனக்கு செஞ்சதும் தக்கது. அவங்களுக்கு என்ன செஞ்சாரு அது முந்தின பாட்டுல சொல்ல இருந்தீங்களா? அதுக்கு முந்தின பாட்டு, உடையார் நின்பாகம் சேரக் கண்டு அவர்களுக்கு தக்கது, முடையார் புழு கூடி இது காத்து இங்கு இருப்பது எனக்கு தக்கது. அவங்களுக்கு தக்கது கூட்டிட்டு போறது, எனக்கு தக்கது இந்த உடம்ப வச்சு பத்திரமா இரு அப்படின்ட்டு. அது அந்த மாதிரி சொன்ன உடனே சாமி தப்பா செஞ்சுட்டாருன்னு நினைச்சிருவாங்களோ? இல்ல, சாமி தப்பா செய்ய மாட்டார். யாராருக்கு என்ன தக்கதோ அதை செய்கிறார். நம்ம நம்முடைய தகுதியை நாம அதிகமா நினைத்து கொண்ட காரணத்தினாலே அந்த தகுதிக்கு தந்துருவார. அப்ப நான் என்னை பத்தி என்ன நினைக்கிறேங்கிறத விட என்னை பத்தி அவர் என்ன நினைக்கிறாருங்கிறது தான் முக்கியம். நான் என்னை பத்தி என்னுடைய தகுதியை பற்றி நான் மிக உயர்வாக கருதுகிற ஒரு காரணத்தினாலே சுவாமியே என்னுடைய தகுதியை மிக உயர்வாக கருதி அந்த உயர்வுக்கு தக்கவாறு கொடுத்துருவாரா? கொடுக்க மாட்டார்.
அவர் அந்த தகுதிக்கு தக்கவாறு கொடுக்கிறார். என்ன சார், சாமி போய் தகுதி பார்க்கலாமா சார்? தகுதி பார்த்தா செய்கிறது அல்லப்பா. தகுதிங்கிறது இந்த இடத்துல பக்குவம்னு அர்த்தம். பக்குவம்னு அர்த்தப்பா. பக்குவத்துக்கு தகுந்த மாதிரிதான். என் குழந்தை எனக்கு ரொம்ப வசதி தான். என் குழந்தை எனக்கு ரொம்ப வசதி. அப்ப என் குழந்தை ரொம்ப வசதின்னா அதுக்கு வசதியாக தான் கொடுப்பேன் அப்படின்னுட்டு அந்த பிறந்த குழந்தைக்கு இது என்னுடைய வாரிசு, இது என்னுடைய குடும்ப பேர் எடுக்க வந்தது அப்படிங்கிற அந்த பெருமை குறித்து அந்த தகுதி குறித்து நான் அதுக்கு நெய் சோறு ஊட்ட முடியுமா? எனக்கு நெய் ஒரு பொருட்டு இல்ல, புத்துருக்கு நெய். அற்புதமா சாதத்தை பிசைஞ்சு லேசா உப்பு போட்டு மெல்லிசா முருங்கைக்கீரையை பறிச்சு தலையோட பறிச்சு வறுத்து அந்த முருங்கைக்கீரையோட பிசைஞ்சு அந்த சாதத்தை என் குழந்தை பிறந்த குழந்தை அது இன்னும் சரியாவே பாலுக்கு வாய் திறக்க தெரியல, அந்த குழந்தைக்கு ஊட்டுவேன்னு ஊட்டுனா ஊட்ட முடியுமா? ஊட்ட மாட்டேன். ஏன்னா குழந்தை இருக்கணும். அவருக்கு தெரியும். இந்த அம்மா என்ன பண்ணு, உனக்கு கொஞ்சமாக அறிவு இருக்காயா? இந்த பாலையே சொட்டு சொட்டா குடிச்சிட்டு இருக்கு, நெய்சோரை போட்டு பிசைஞ்சு உள்ள தள்ளுறங்கிற நவரியா சொல்லுவாருங்க. அதுபோல சிவபெருமான் நாமெல்லாம் இப்போ பால் குடிக்கிற குழந்தைங்களா இருக்கிறோம். நமக்கு பால் அளவுக்கு தான் தருவானே தவிர நெய்சோறு மணிவாசகருக்கு தகுந்த மாதிரி நமக்கு தருவானா? நீங்க சொல்லுங்க. தரக்கூடாதுங்கிற ஒரு கொள்கை இல்லை, நமக்கு ஏற்காது. அப்ப மணிவாசகர் என்ன சொல்ற பாருங்க, மணிவாசகர் தன்னுடைய தகுதியை வச்சு என்ன சொல்றாரு, சாமி நீ உன் கூட உங்களை அழைச்சிட்டு போனதை பார்த்துட்டு என்னையும் அழைச்சிட்டு போவேன்னு நினைக்கும் போது போதுதான் அவங்களெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு கடைசியில நான் மட்டும் பாக்கி இருக்கும்போது நீ தில்லிக்கு வந்துரு அப்படின்ட்டு போயிட்டீங்க சாமி. அது அவங்களுக்கு என்ன உண்டோ அது தக்கதை செய்தீர்கள், எனக்கு என்ன தக்கதோ அதை செய்தீர்கள். அதுதான் சாமி. உங்களை குறை சொல்லவே முடியாது சார். எனக்கு தக்கதை தாங்கள் செய்தீர்கள். அவர் அது ஒரு வார்த்தை போட்டார், சோறாமல் அடியார்கள். அந்த அடியார்களுக்கு கொஞ்சம் கூட சோறுதல் இல்லையா. அவங்க எப்பவுமே வந்ததிலிருந்து அப்போதிலிருந்து அவர்கள் கண்கொட்டாமல் சிவபெருமானையே தரிசித்துக் கொண்டிருந்தார்களாம். அவங்க கூட இருந்தவங்க எல்லாம் அப்படியே கண்கொட்டாமல் சிவபெருமானையே நினைந்து உருகி, அவர்களுக்கு வேற நினைப்பு இல்லை. ஆனால் எனக்கு எங்கேயோ வேற நினைப்பு வந்துருச்சு. ஒரு சிறு நினைப்பு இருந்தால் கூட அந்த நினைப்புக்காக ஒரு பிறப்பை கொடுப்பார் இல்லையா? தாய்மானவர்கள் கூட இப்ப சமீபத்தில் ஒரு பாட்டு பார்த்தோம். மனம் ஒரு பொருளை பற்றுவது அது நினைப்பு, அந்த பொருளை அதை விட்டு விடுவது மறப்பு. பொருளை பற்றுவது நினைப்பு, பொருளை விடுவது இறப்பு. ஒரு மனசு ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நினைக்கிறது, எத்தனை தடவை மறக்குதுன்னு நீங்க நினைச்சு பாருங்க, சொல்லுங்க. ஒண்ணும் வேணாம், நம்ம கிளம்பி இங்க வர வரைக்கும் எத்தனை விஷயத்தை பிடிச்சோம், எத்தனை விஷயத்தை விட்டோம். நினைப்புல என்னென்னலாம் நினைச்சோம், என்னென்னத்தெல்லாம் விட்டோம். நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு, நினைப்பு மறப்பு. பிறக்கிறது சாகிறது, பிறக்கிறது சாகிறது. இந்த அளவுக்கு பிறந்து இறந்து கொண்டு இருக்கிறோம் தாய்மானவர். அவ என்னைக்கு இது பற்றுவதும் மறப்பதும், பற்றுவதும் விடுவதும் விடுகிறதோ அப்ப அதை செய்து கொண்டிருந்தார். நான் ஏதோ ஒரு சின்ன விஷயத்த நினைச்சிருக்கேன் போல இருக்குன்னு சொல்றேன். இந்த ரெண்டாவது இருக்க பகுதி, இந்த பாட்டுல ரெண்டாவது பகுதி ரொம்ப டெலிகேட். மணிவாசகர் பெண்கள் இத அவ்வளவு ஒரு விஸ்தாரமா விரித்து பேசுகிறவர் அல்ல. அந்த மாதிரி சில இடங்கள்ல குறிப்பிடுகிறார். அவர் இப்ப அருணகிரிநாதர் போன்றவர்கள்
அந்த சொல்லுகிற அளவுக்கு தனக்கு அது மேல ஈர்ப்பு இருந்தது, அதை விட வேண்டி இருந்தது, அப்படி எல்லாம் அவர் சொல்லல, அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஆனாலும் இந்த பாட்டுல சொல்றார், சோரனேன் இங்கு ஒருத்தி வாய் துடித்தாரும் துகிலிறையே சோர்ந்தவாறும் முகம் குருவேர் பொழித்தவாறும் இவை உணர்ந்து. இதுக்கு நிறைய உரை எழுதியிருக்கிறார்கள், பெரியவங்க எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. உரை எழுதுகிற பொழுது அவர்கள் எழுதுகிற பொழுது மணிவாசகர் நான் பெண்ணுடைய அந்த வாயை துடித்து இதழ் துடிக்கிற அந்த துடிப்புகளையும் அவருடைய ஆடை நிகழ்வதையும் அந்த முகத்திலே வேர்வை துளிர்ப்பதையும் நான் பார்க்கிறேன் என்று சொல்லி இந்த எண்ணத்தை எனக்கு இருக்கிறது என்று சொல்லி பெருமான் என்னை விட்டு நீங்கினார், நீங்கியிருப்பார், அதுக்குதான் அந்த தகுதியின்மை குறித்துத்தான் எனக்கு அவர் தரவில்லை அப்படின்னு சொல்லுகிறார். அப்படி பொருள். ஆனா இது எப்படி ஒத்துக்கொள்வது? இது எப்படி ஒப்புகிறது? திடீர்னு நடுவில் ஒரு தடவை எப்படி சொன்னாங்க. அப்ப இதுல என்னன்னு கேட்டீங்கன்னா, நமக்கு இதுக்கு பொருள் எடுத்துக்கொள்வதற்கு நல்ல ஆழமா நீங்க கேட்கணும். திருவாசகம் கேட்கிற பொழுது பெருமானோடு ஒன்றித்து நின்று கேட்கணும். மணிவாசகருடைய ஆதங்கத்தை நம்ம பார்த்து கொண்டு இருக்கிறோம். அதுல கேட்கிற பொழுது ஒருத்திங்கிறாரு, ஒருத்திங்கிறார். ஒருத்தி என்று சொல்லுகிற பொழுது சம் எக்ஸ் ஒய்ய சொல்லுகிற பொழுது ஒருத்தி என்று குறிப்பிட முடியாது, குறிப்பிட மாட்டார். பெண்களினுடைய மகளிரினுடைய அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்களே தவிர ஒருத்தி. சரி, அப்ப இதுல அந்த ஒருத்தி என்று ஒருத்தரை பர்டிகுலரா எப்படி இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு அப்படின்னு யோசிச்சிருக்காங்க. மணிவாசகர் இப்ப என்ன செய்யறார், பாண்டிய நாட்டில இருந்து குதிரை வாங்க கிளம்புறார். குதிரை வாங்க கிளம்புகிற பொழுது அந்த காலத்துல எல்லாம் குதிரை வாங்க கிளம்புறது அப்படின்னு சொன்னா எங்க குதிரை விற்கிறாங்களோ அந்த இடத்துக்கு டைரக்டா சாப்பர்ல ஏறி போய் அங்க இறங்கிக்கிற மாதிரி முடியாது இல்லையா? முடியுமா? தீபக் என்ன அப்படிதான் கேதார அழைச்சிட்டு போனாரு. என்ன இங்க ஏற்றி அங்க கொண்டு இறக்கினார் சாப்பர்ல. அப்படி அடியன் திருக்கேதாரம் போயிட்டு வந்தேன், என்ன அழைச்சிட்டு போன தீபக் ஐயா இங்க வந்திருக்கிறாங்க, யுஎஸ் ஐயா அவங்க. அது இங்க சாப்பர்ல ஏத்துறாரு, அங்க கொண்டு போய் எப்படி இறக்குனார். அப்படி மாதிரி இறக்க முடியுமா? முடியாது. குதிரையில பயணம் கிளம்புகிறார். குதிரையில பயணம் கிளம்புகிறது, அதிகாரிகள் கூட வருகிறார்கள், இவரும் போகிறார். அன்பர்களை நீங்க யோசனை பண்ணி பார்க்கணும். அந்யோன்யமான கணவனும் மனைவியும் இருப்பார்களே ஆனால், அந்த அந்யோன்யமான கணவனும் மனைவியும் அந்த இல்லறத்தில் இருக்கிற பொழுது அதுவும் அந்த மனைவி இந்த கணவனுடைய பெருமையை உணர்ந்தவளாக இருப்பாளே ஆனால், தன்னுடைய கணவனார் எல்லா ஆண் மக்களும் போல அல்லாமல் இந்த உலக கேளிக்கைகளிலே உலக சுழற்சியிலே பங்கு பெறாமல் அதிக நாட்டம் இல்லாமல் உலகத்திலிருந்து உண்மையான அந்த திருவருளை பெற்று அதிலே நாட்டமுடையவராக இருக்கிறார் ஒருவர். அவருக்கு அந்த உயர்ந்த பொருளின் மேல் நாட்டம் இருக்கிறது, அந்த பொருளை அடைவதற்கு அவர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு உண்மையிலேயே உலகப் பொருள்கள், மற்ற பதவி, புகழ், பெருமை, செல்வம் இதுல எதிரையுமே அதிகமான நாட்டம் இல்லை, அதுலதான் அவருக்கு நாட்டம் அதிகமாக இருக்கிறது. எனவே அவர் மிக விரைவாக இறைவனுடைய அருளை பெறுவதற்குரிய எல்லா தகுதியும் பெற்றுக் கொண்டிருக்கிறார். அதிலே அவருடைய அந்த தரம், அந்த உயர்வு அது தெரிந்து கொண்டிருக்கக்கூடிய மனைவியாக இருப்பாளே ஆனால் அவள் என்ன நினைப்பாள் என்று சொன்னால், இவர் பெறுகிற பொழுதே எனக்கும் அந்த முத்தியை வாங்கி தந்து விடுவார் என்கிற நம்பிக்கை அவளுக்கு இருக்கும். எந்த பெண்ணுக்கும் ப்ரொவைடட் அவளுக்கும் அதிலே நாட்டமும் விருப்பமும் இருக்குமானால்,
இல்லைன்னா இந்த உதவாக்கரையை போய் கட்டிக்கிட்டப்ப நீ எவ்வளவு இது சினிமாவுக்கு கூப்பிட்டா கோயிலுக்கு போலாங்குது, இது பிஸ்ஸா சாப்பிடலான்னு சொன்னா தேவாரம் கேட்கலாமாங்குது. இதுக்கு என்ன இப்படி நாட்டம், இது சாமியாரா போயிடுமோ அப்படின்னுட்டு இல்லையா அந்த பயம். மணிவாசகருடைய மனைவி எப்படி இருந்திருப்பாங்க? மணிவாசகர் அமைச்சராக இருக்கிறார். அமைச்சராக இருக்கிற பொழுது அவருக்கு இருக்கக்கூடிய பதவி, அவருக்கு இருக்கக்கூடிய உயர்வு, அவருக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு, அவருக்கு இருக்கக்கூடிய புகழ், இதையெல்லாம் அனுபவித்துக் கொண்டு அவருடைய மனைவி நல்ல பண்ணுங்க. மணிவாசகருக்கு மட்டுமல்ல அந்த சிறப்பு, அத்தனை சிறப்பு யாரும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க? மனைவியை அனுபவிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் அந்த அம்மையாருக்கு கனவு புரிந்து போயிருக்கிறது. பெருமான் இவருக்கு சிவத்தின் மேலே நாட்டம், சிவத்தையே பற்றி கொண்டிருக்காரு. பேருக்குத்தான் முதலமைச்சர், பேருக்குத்தான் அதிகாரம், பேருக்குத்தான் எல்லாம். ஆனால் அவரோடு மிக மிக அந்யோன்யமாக வாழ்க்கை நடத்துகிற அந்த வாழ்க்கை துணை நலத்திற்குத்தான் அந்த உண்மையான அந்த நிலை புரியும். நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க. நான் சொல்றேன், பல அருளாளர்கள் ஆன்மீகவாதிகள் சிறப்பாக இருப்பார்கள். ஆனால் அந்த சிறப்பாக இருந்தாலும் கூட அதை உணர்வதற்குரிய துணை நலம் இல்லாமல் போனால் அவர்களுக்கு அது ரொம்ப சிரமமான சூழ்நிலையாகத்தான் போகும் அவர்களுக்கு. அப்ப அந்த மாதிரியான சூழ்நிலையில அவர் இருந்திருக்கிற வாய்ப்பு இல்லை. அந்த அம்மையார் அவருக்கு நிரம்ப அந்த துணையில பாருங்க, இந்த பாட்டுக்கு இவ்வளவு விளக்கம் உங்களுக்கு நான் கொடுக்க வேண்டியிருக்கு. இப்ப அந்த அம்மையார் ஒவ்வொரு நாளும் நினைச்சு பாக்குறாங்க, இன்னைக்கு எழுந்திருச்சு இன்னைக்கு போறார், இன்னைக்கு சாமி என்ன நிலையில வருவாருன்னு தெரியலையே. ஏன்னா அவங்களுக்கு தான் தெரியும், இரவு முழுவதும் அவரோட தங்கி இருக்கிறவர், அவர் என்ன நிலையில் இருந்திருப்பார், என்ன பேசியிருப்பார். ஏங்க சிவபெருமானே ஆசிரியராக வரணும், ஒருத்தருக்கு குருவாக வரணும்னா அவர் என்ன வைப்ரேஷன்ல என்ன நிலையில இருந்திருப்பார் நீங்க யோசனை பண்ணி பாருங்க. நீங்க என்ன நிலையில இருந்திருந்தால் பெருமானே நேரம் கொடுக்கணும்னா அப்ப அவரு அந்த நிலையில இருக்கிற ஒருவரே மனைவிதானே கூடவே இருந்த அந்த அவருடைய உணர்வை அவருடைய எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கிறார். இப்ப அவரு என்ன செய்கிறார்? அரசர் என்னை அனுப்பி இருக்கிறார், குதிரையை வாங்கி வர வேண்டும் என்று அனுப்பி இருக்கிறார். நான் போகணும், நான் குதிரை வாங்கிட்டு வந்துடுறேம்மா, போயிட்டு வந்துடுறேன். எவ்வளவு தூரம் அது? அந்த கடல் கரையோ, இது கடல் கிடையாது, மதுரைங்கிறது கடற்கரை ஓரமாக அரபிய குதிரைகள் மற்றும் பல தேசத்து குதிரைகள் வந்திருக்கிறது. அதை வாங்கிறதுக்காக அரசர் அனுப்புறார், நம்முடைய படைபலத்தை பெருக்கொடுங்கிறார், அதுக்காக குதிரைகள் வாங்க அனுப்புறார். யாரை அனுப்பிச்சாலும் சரியா வாங்கிட்டு வருவாங்களான்னு தெரியல, அதனால என்னை அனுப்பிக்கிறார், நான் போகணும், நான் வாங்கி கொண்டு வருகிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். இப்ப இந்த அம்மையாருக்கு என்னன்னா, செல்வத்தை எடுத்துக்கொண்டு குதிரை வாங்க போகிற பெருமான் குதிரையை வாங்கி கொண்டு திரும்பி பெருமானிடம் அந்த அரசரிடம் குதிரைகளை ஒப்படைத்து அரசாங்கத்தில் ஒப்படைத்து விட்டு தன்னிடம் திரும்பி விடுவார் என்கிற நம்பிக்கை இருக்குமானால் அந்த அம்மையாருக்கு அச்சம் அடைந்திருக்காது. ஒரு சாதாரண ஒருத்தர் அனுப்புகிறவங்களுக்கு அச்சம் இருக்காது. அம்மா அண்ணன் திடீர்னு ஒருத்தர் வர சாயந்தரம் நேரத்துல வேகம் வர, அம்மா சூட்கேஸ் எடு, ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வை. என்ன நாளைக்கு டெல்லியில ஒரு மீட்டிங்லாம், ஆபீஸ்ல பிளைட்ல போயிட்டு அட்டன் பண்ணிட்டு ஒரு 3 நாள் அந்த மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வர சொன்னாங்க, அதனால அந்த சூட்கேஸ் எடுத்து வைமா அப்படின்னா எவ்வளவு மகிழ்ச்சியா அந்த அம்மா எடுத்து சூட்கேஸ் வைப்பாங்க தெரியுங்களா? என்ன காரணம் அப்படின்னு கேட்டா, 3 நாள் இந்த மனுஷன் தொந்தரவு இல்லாம நிம்மதியா இருக்கலாம், இப்ப இல்லடி பிச்சுக்கிட்டே இருப்பாங்க கிளம்பிட்டோம் அப்படிதான். நம்ம உடனே பொட்டி எடுத்து கொடுக்கறதுக்கு எங்க 3 நாள்ல அவசரமா வரீங்க, மீட்டிங்க இருந்து நிதானமா முடிச்சுக்கிட்டே வரலாமே நீங்க மீட்டிங்க அப்படின்னு தான் வரவி சொல்லுவா இல்லையா? ஆனா இந்த அம்மையாருக்கு இவர் என்னைக்கு வேணாலும் கிளம்புற ஒரு சிவத்துக்கிட்ட, இவர் என்னைக்கு வேணாலும் கிளம்புறவர். ஒவ்வொரு நாளும் ஒரு அரண்மனைக்கு போயிட்டு திரும்பி வருகிற வரைக்கும் வயிற்றுல எப்படி என்ன நிலையில வரும்
என் நிலையில போவாரோ அப்படின்னு நினைச்சு அந்த அம்மையார் நினைத்து கொண்டு இருக்கிறார். அப்படி இருக்கிறவரு இவன் நீண்ட நாட்கள் பிரிந்து போய் நீண்ட நாட்கள் குதிரை வாங்கி கொண்டு அதெல்லாம் முடிச்சுட்டு திரும்பி வரப்போகிறேன்னு சொல்லுகிற பொழுது இந்த அம்மையாருக்கு எப்படி இருந்திருக்கும்? நீங்க சொல்லுங்க. போறேங்கிறாரு, நடுவழியில சிவபெருமானை பார்த்துட்டாரோ அல்லது வேற ஏதாவது நிகழ்ந்தாரோ இவர் அப்படியே போயிட்டா நான் என்ன ஆகுறது, என்ன ஆகுமோ அப்படின்னு அந்த அம்மையாருக்கு அப்ப அவங்க நினைச்சது சரியாத்தானே இருந்தது. அந்த அம்மையார் அப்படி நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கும் போது என்னம்மா நான் போயிட்டு வரட்டுமா அப்படின்னு கேட்கிற பொழுது அந்த அம்மையாரை இவர் பார்க்கிற பொழுது வாய் துடித்தவாறும், இந்த அம்மையாரோட இதழ்கள் துடிக்கிறதா இது நீங்க சரி போயிட்டு வாங்க. இதழ்கள் வார்த்தைகள் சரியாக வராதவாறு துடித்தவாறும் துகில் இறையே சோர்ந்தவாறும், உடை அப்படியே தளறுகிறதும், உடம்பு தளறுகிறது. விட்டுட்டு போறேங்கிறாரு பெருமான். போற சரி, அவருக்கு நடுவுல அருள்நிலை உலகமே மறந்து போகுமே, மனைவியே மறந்துடுவாரு, எல்லாத்தையும் மறந்துடுவாரு. அப்படி ஆயிடுச்சுன்னா என்ன பண்றது? துடித்தவாறும் துகிலிரையே சோர்ந்தவாறும் முகம் குரு வேர் பொடித்த, முகமெல்லாம் வேர்த்து போச்சான் அந்த அம்மையார். இப்ப அதை சிற்றின்ப நிலையில அந்த பொருள் எடுத்துக்கொள்ள கூடாது. இது பெருமான் பெறப்போகிற பேரின்ப நிலையை முன்னரே உணர்ந்திருந்த அம்மையார் கொண்ட உணர்வு, அந்த பேரின்ப உணர்வு அந்த அம்மையார். ஆகா, இப்படி அப்ப அந்த அம்மையார் பெற்ற உணர்வு சரியா போச்சா இல்லையா? வரலைய திரும்பி வரலைய, வீட்டுக்கு வரலைய, குதிரை சிறை வச்சுட்டா அப்படியே போயிட்டாரு, அவ்வளவுதான். ஆகையினால் இந்த ஒருத்தி வாய் என்பது அந்த அம்மையாருடைய பிரிந்து செல்லுகிற பொழுது அந்த அம்மையாருடைய முகம் இருந்தது அவருடைய உள்ளக்கடியில அப்படியே போட்டோ பிடிச்சு வச்சிருந்திருக்கு. அதை சொல்றாருங்க. நான் ஒருவேளை அப்படி கிளம்பி சிவபெருமான் என்னை அழைத்த பொழுது, வருகை என்று அழைத்த பொழுது, அமர்ந்த பொழுது இப்படி பெருமான் என்னை அழைத்துக் கொண்டு போய்விடுவான் என்று நான் மகிழ்ந்திருந்தாலும், ஐயோ ஒருத்தி நான் கிளம்பும் போது இப்படி இருந்தாலே அவளுக்கு என்ன ஆகுமோன்னு ஒரு பிராக்சர் ஆஃப் செகண்ட் நினைச்சிருப்பதோ, அது பெருமானுக்கு தெரிஞ்சிருக்குமோ? சரி, அப்ப நீ அதை கொஞ்சம் பார்த்துட்டே வாய அப்படின்னு கிளம்பி இருப்பாரோ அப்படிங்கிற ஒருவேளை இது இருக்கும். அப்ப அவர்கள் நினைப்பு அது வருது பாருங்க டக்குன்னு. ஒருத்தி வாய் துடித்த வாய், இது காம பொருள் அல்ல, கிடையாது, அது வராது. அந்த மனசு என்ன பாடுபட்டிருக்கும், அவ்வளவு பாடுபட்டிருக்கு. அதையெல்லாம் நினைந்து பார்க்கிறார் பெருமான். ஒருவேளை இவன் இன்னும் குடும்பத்து மேல இன்னும் கொஞ்சம் ஒட்டிட்டு இருக்கு, அது கொஞ்சம் இல்லையா, திருவடியை வைப்பான்னு திருச்சக்தி முற்றத்துல கேட்கிற பொழுது ஏன் திருநெல்லூருக்கு வாயேன்னு சொல்லிவிட்டார். ஏன் சொல்லணும், கேட்ட இடத்துல கொடுத்துட வேண்டியது தானே, ஏதோ ஒரு காரணம் பற்றி சொல்லுகிறார். அப்ப இவரு என்ன நினைக்கிறார், அவரு எல்லாரையும் கூட்டிட்டு போகும்போது நம்மையும் கூட்டிட்டு போவாருன்னு எவ்வளவு ஆசையா இருந்தேன், அப்படி இருக்கும் பொழுது நீ தில்லைக்கு வான்னு சொன்னார். அப்படி சொன்னது அவர் மேல தப்பு இல்லைங்க. எனக்கு என்ன தகுதியோ அதை கொடுத்தார், அவங்களுக்கு என்ன தகுதியோ அதை கொடுத்தார். சுவாமி பக்குவத்தை நோக்கித்தான் செய்வாரே தவிர அவர் தன்னுடைய விருப்ப வெறுப்புக்கு செய்கிறவர் அல்ல. சிவபெருமான் தன்னுடைய விருப்ப வெறுப்பு, அந்த உயிருக்கு எவ்வளவு பக்குவம் இருக்கிறது, இந்த உயிர் தன்னை எவ்வளவு தூரம் நாடுகிறது, அதுல அந்த உயிர் தன்னை நாடுவதில் ஒரு இம்மி கூட மற்றவங்க மேல செலுத்தக்கூடாது, செலுத்த முடியாது. செலுத்தினா முடிச்சிட்டு வான்னு தான் சொல்லுவார். அதுல சிவபெருமான் போல செல்ஃபிஷ் யாரையுமே நீங்க பார்க்க முடியாது. சாமி நீதான் 100%, எனக்கு அதான் ஒண்ணு கிடையாது சாமின்னா வா 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 ஆற அணைத்து அள்ளிக்கொண்டு அணைக்கிற பொழுது அந்த சுகத்தை அனுபவிக்கிறவர்கள் தானே அது தெரியும். நினைச்சு பார்க்கிற அப்ப இவருக்கு அப்படி நினைச்சிருப்பா, நினைச்சிருக்க வாய்ப்பு இருக்கும், அதனால சொல்லியிருப்பாரோ
என்றெல்லாம் எண்ணி பார்க்கிறார். நம்ம ஒரு விஷயம், இந்த சுந்தரர் திருமணம் செய்வதற்காக திருப்புத்தூர்ல அப்படி புத்தூர் அதுல உட்கார்ந்து இருக்கிற பொழுது அந்த பெண்ணை கொண்டு பக்கத்துல உட்கார வைக்கிறாங்க இல்லையா? பக்கத்துல உட்கார வச்சாங்க. அதுக்குள்ளேயே நம்மால் வந்துட்டார், கிளம்பிட்டார். எழுந்திரி முதல்ல அப்படின்னுட்டார். என்னங்க உங்கள்கிட்ட பேச வேண்டியிருக்க, இப்படியே பேசிட்டாங்க, உட்காந்துட்டே பேசுறேங்கிறார். நீ எழுந்திரி முதல்ல நீ அப்படிங்கிறார். சரி எழுச்சிட்டார். எழுந்திரிச்சு தான் பேசுறார். எழுந்திரிட்டாரு. எப்பன்னா அந்த அம்மா இவர் உட்கார்ந்து முதல்ல, இந்த அவர் உட்கார்ந்து இருக்கும் பொழுது இவர் பேசிட்டு எழுந்திரின்னு சொன்னா பரவாயில்ல. அந்த பொண்ணை கொண்டு பொண்ணு தாலி கட்ட நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுவாரு பாருங்க. அந்த மாதிரி கிளைமேக்ஸ்ல அந்த பொண்ணை கொண்டாந்து அப்படி உட்கார வச்ச உடனே இவர் நின்று எந்திரிங்கிறார். இதை விட அவமானம் ஒருத்தருக்கு தேவையே இல்லை. தனியா உட்கார்ந்து இருக்கும் போது எந்திரிக்க சொன்னா ஒண்ணும் இல்லை. ஆனா பொண்ணு பக்கத்தில் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் எழுந்திரின்னு சொன்னா அது எல்லாம் எந்திரிட்டாரு, வந்துட்டாரு. அப்ப அந்த பொண்ணு எத்தனை நாள் ஒரு பக்கத்துல உட்கார்ந்து இருக்கும்? அதுக்கு சிவலோகம் கிடைச்சது. இவர் பக்கத்துல கொஞ்ச நாள் உட்கார்ந்ததுக்காக அது ஒண்ணும் செய்யல. இவர் பக்கத்துல உட்கார்ந்து அப்ப மணிவாசனுடைய மனைவிக்கு கிடைக்கிறதுக்கு சொல்லணுமா? ஏங்க நீ வேறு வழி பாருங்க. அதனால அவருக்கு கவலையே இல்லை, யாரை பத்தி கவலை இல்லை. ஏன்னா அதெல்லாம் சிவன் சொத்து, சிவனுக்கு உரியவங்க. சிவனுக்கு யாருக்கு எதை கொடுக்கணும்னு அவருக்கு தான் தெரியும். நோ ரெக்கமெண்டேஷன். ரெக்கமெண்டேஷன் பண்ண முடியாது. சாமி இவரு ரொம்ப கொஞ்சம் கொடுங்க சார், உனக்கே ரெக்கமெண்ட் பண்றது ஒரு ஆள் வேணும், நீ என்ன அவருக்கு ரெக்கமெண்டேஷன்? அதனால அவரவர் தகுதி நமக்கு தெரியவே தெரியாது. சிவபாத இருதயருக்கு தகுதி அதிகமா, திருஞான சம்பந்தர் குழந்தைக்கு 3 வயசு குழந்தைக்கு தகுதி அதிகமா? எங்க பாருங்க நீங்க, எப்படி தெரியவே தெரியும் பெருமாள். ஆகையினால அந்த தகுதி நோக்கி செய்வதில் சிவனுக்கு ஈடு என்ன கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த அந்த பக்குவம் நோக்கி பெருமான் கருணை புரிந்து விடுவான். அதனால இவரு பொடித்தாரும் இவை அதை சொல்லுகிறார். அந்த அந்த நிலையில அந்த பெருமான் தனக்கு அருள் செய்த நிலையில தன்னை அறியாமல் அந்த காட்சி வந்துவிட்டு போய்விட்டது. பெருமான் அருள் செய்தார், எல்லாம் செய்தார். நமக்கு இனிமே ஒன்றும் பிரச்சனையே இல்லை, சாமியோட கிளம்பிடுவோம். ஐயோ வந்தாள் அவளுக்கு என்ன ஆகுமோ, பார்த்துக்குவார் சாமி, அவர் பார்த்துக்குவார், அவர் பார்த்துக்குவாரு, அது சாமி பார்த்துக்குவார். அதெல்லாம் அப்புறம் நினைச்சியா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன பண்ண சொல்லியிருக்கோம்? என்ன சாமியோட வந்த சாமி தெரியாதா? அவர் பார்த்துப்பார். ஆனா சாமி அவர் பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறதுக்கு முன்னாடி நினைப்பு வந்துருச்சே, நினைப்பு வந்துருச்சே. அந்த மாதிரி நினைப்பு கொஞ்சம் கூட இல்லாமல் பெருமானை நினைக்கணும்னா அது மணிவாசகர் ஒருவராகத்தான் முடியும். அவரே யோசிக்கிறாருன்னா அது எந்த அந்த பக்குவம் நோக்கி. அப்ப அந்த எத்தனை நேரம் சிவபெருமானோடு வாழ்ந்தோம், அந்த நிலை, அந்த அதைத்தான் சுந்தரர் சொல்ற நீண்ட நினைய அப்படிங்கிற அதை சொல்லுகிறார். தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தாகம் ஊனை உருக்கும் உடையானை உம்பரானை வம்பனேன் நான் நின்னடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் அடியேற்குத்தானும் சிரித்தே அருளலாம் தன்மையாம் என் தன்மையே. தேனை பாலை கண்ணலின் தெளிவை ஒளியை என்னென்னவோ விதமா சொல்லி பார்க்கிறோம். சிவத்தினுடைய அந்த ருசிய அனுபவிச்சு சொல்றாருங்க. சிவபெருமானை பத்தி
நம்ம சொல்லு அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த அனுபவத்திற்கு தக்கவாறு தான் நம்முடைய வார்த்தைகள் வரும். எப்படி இருந்ததுங்க அப்படின்னு கேட்டா நாம எப்படி அனுபவப்பட்டோமோ அந்த அனுபவத்திற்கு தக்கவாறு தானே வார்த்தைகள் வரும். நம்ம எப்படி அனுபவிச்சோமோ அப்படி தகுந்த மாதிரி தான் வார்த்தை வரும். நம்முடைய அனுபவத்துக்கு தக்க மாதிரி தானே வார்த்தை வரும். இல்லையா? பையன் வந்து ரொம்ப துரிதமா ஊரை சுத்துறான், அங்க போறான் இங்க போறான் இங்க போறான், நிக்க மாட்டாங்கிறான் ஒரு இடத்துல. அப்பா என்ன பண்றாரு, பையனுக்கு அறிவுரை சொல்லணும்னு நினைக்கிறார். டேய், ஸ்பீடா போற வண்டி எப்போ ஸ்பீடா போயிட்டு இருக்க முடியாதுன்னா நடுவில் ஸ்பீட் பிரேக்கர் வரும் பார்த்துக்க அப்படிங்கிற. ஏன்னா அவரு டிரைவர், அவருக்கு அதுதான் அனுபவம். அப்ப அவர் அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தான் சொல்லுவார். சொல்லுகிற பொழுது சபைக்காரர் என்ன சொல்லுவார், டேய் எவ்வளவு விஷயமா இருந்தாலும் உப்ப கணக்கா போடணும். அதிகமா உப்பு போட்டாலும் தப்பாயிடும், குறைச்சி போட்டாலும் தப்பாகும், கவனமா பார்த்துக்கோ, ஒருத்தர் வாயில வைக்க முடியாது சாப்பாட்டை அப்படிம்பாரு. ஏன்னா அவர் சபைக்காரர். அப்படித்தானே அனுபவத்துக்கு தகுந்த மாதிரி தானே வரும் வார்த்தைகள். மணிவாசகரை சொல்லணும்னு சொன்னா அவரு ருசிச்சு ருசிச்சு அனுபவிச்சொரு தேனை. இப்ப நம்ம உண்மையிலேயே சிவபெருமானை பத்தி சொல்லணும்னா தேன்னு சொல்லுவோமா? நீங்க எனக்கு தெரிஞ்சு சொல்ல மாட்டோம். சிவபெருமானுடைய பெருமையை ரொம்ப பெரியவர், ரொம்ப ஆற்றல் மிக்கவர், ரொம்ப இது அப்படிதான் நம்ம சொல்லுவோமே தவிர அவர் தேன் மாதிரி இனிப்பாருன்னு சொல்லுவோமா? என்ன நமக்கு அப்படி இனிச்சவே கிடையாது. அவருக்கு இனிக்கிறாரு. தேனை பாலை கண்ணலின் தெளிவை. கண்ணல்ல கரும்பு, கரும்புன்னு சொல்லலாம்ல, கண்ணலேன்னு அது கொஞ்சம் கண்ணல்னு சொல்லிட்டோம்னா சக்கை வரும். கண்ணலின் தெளிவைனா வெறும் சாறு மட்டும், அங்க சக்கை இருக்க கூடாது. கண்ணலின் தெளிவை ஒளியை தெளிந்தாதம் ஊனை உருக்கும் உடையானை. இதை மட்டும் தெளிந்தவர்கள் ஊன் உருகுமா, உடம்பு நினைக்கிற பொழுதே உடம்பு உருகி ஓடுவது போல தோன்றுமா. ஊனை உருக்கும். உள்ளத்தை உருக்குவது கூட நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அது உள்ளத்தை உருகுனதுக்கு பிறகுதான் ஊன் உருகும். உள்ள உருகினாத்தானே ஊன் உருகும். நெஞ்ச கனகல்லும் நெய்ந்துருக. அந்த முதல்ல உள்ள உருகணும், அதுக்கப்புறம் ஊன் உருகணும். சாமி சொல்றார், உடையாருடைய ஊனை உருக்கும் உடையான்னார். சிவபெருமானை உணர்ந்தவர்கள் தெளிந்தார் இருக்கிறார்களே, அவர்களுடைய ஊனை உருக்குவாராம் சிவபெருமான். அவர் நினைத்தவுடனேயே ஊன் உருகுமாம், உள்ளம் உருகி. ஊனை உருக்கும் உடையானை உம்பரானே. உம்பரான் என்று சொன்னால், உம்பர் என்று சொல்லுகிற பொழுது வான உலகத்து பெருமானை, தேவ உலகத்து பெருமானை அப்படின்னு. உம்பரானிங்கிறது மேல இருக்கிறவன். மேல இருக்கிறவன்னா மேல இருக்கிறவன மேல இருக்கிறவங்களால தான் பார்க்க முடியும். கீழே இருந்து அப்படி பார்க்கறது. நம்ம கொஞ்சம் மேல போகணும். நம்ம மேல போறதுக்கு விட்டுருவாங்களா நம்மள? அப்படி எங்க போற இரு அப்படின்னு காலை பிடிச்சி கீழே இழுத்து அவங்க லெவல்ல இருந்து கொஞ்சம் கீழே இருக்கிற மாதிரி வச்சுக்குவாங்க. இதுதான் உலக இயற்கை அது. ஆனா இவர் உம்பரான், அவரால் அவர் மேலானவருக்கும் மேலானவனாக இருக்கக்கூடியவன். உம்பர் ஆணை, தேவர்களுடைய யானை, களிறு, தேவ களிறு பெருமான். உம்பர் ஆணை வம்பனேன் நான் நின் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால். இப்ப சாமி சொல்றாரு, நீங்க வந்து திருப்பெருந்துறையில என்னை ஆண்டு கொண்டு போனீர்கள், என்னை ஆட்கொண்டீர்கள், என்னை ஆட்கொண்ட பிறகு பெருமானே என்னை விட்டு விட்டு சென்று விட்டீரே அப்படின்னு சொல்லிக் கொண்டிருக்கேன். எனக்கு திடீர்னு ஒரு நினைப்பு வந்தது, சாமி நீங்க வந்தீங்க திருப்பெருந்துறையில என்னை ஆட்கொண்டீர்கள் அப்படின்னு சொன்ன. யார் சொன்னது? யார் சொன்னது உன்னை ஆட்கொண்டேன்னு? வந்தேன், தீட்சையெல்லாம் கொடுத்தேன், வான்னு சொன்னேன். ஆட்கொண்டேன்னு யார் சொன்ன? ஒண்ணு இல்ல சாமி, நீங்க
நீங்க தான் என்னை ஆட்கொண்டீர்கள், நீங்க தலைவர், நான் அடிமை, உங்க அடிமை, நான் இந்த அடியேன், தேவரீர் என்னை ஆண்டீர் அப்படின்னு சொன்னா சாமி அப்படின்பா, சிரிப்பாள அப்படியா, நான் நின்னடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் தானும் சிரித்தே. அவரும் சிரிப்பாராம். அப்படின்னா அவரும் சிரிப்பாருன்னா ஊரே சிரிக்கும், அவரும் சிரிப்பார். நான் சிவபெருமானுடைய அடியவன், அவர் என்னை ஆட்கொண்டார் அப்படின்னு சொன்னான். ஏப்பா, சிவபெருமான் ஆட்கொண்டதுக்கு பிறகு ஒருத்தர் இங்க இருப்பார் ஐயா, அவருக்கு இங்க என்னையா வேலை அப்படின்னு கேட்பாங்க. எல்லாரும் சொல்றதை கேட்டு சிரிப்பாங்க. அவங்க சிரிச்சா கூட பரவாயில்ல, வந்துட்டு போன நீயே சிரிப்ப. ஓ அப்படியா, நீ அந்த மாதிரியா நினைச்சிட்டு இருந்த, தெரியலையே. அவ்வளவு சொல்ற பாருங்க. அந்த இடத்துல நான் உன்னுடைய அடிமைன்னு சொல்லிட்டு கூட இனிமே சொல்றது கொஞ்சம் யோசிக்கணும். நீ வந்த, ஆனா என்ன செஞ்சுட்டு போனேன்னு தெரியல. நான் நினைச்சேன் நீ ஆட்கொண்டு விட்டாய், இனிமே அருள் செய்ய வேண்டியதுதான், அருள் தந்த பிறகு ஆனந்தம் தர வேண்டியதுதான் நான் நினைச்சிட்டு இருக்கிறேன். ஆனா அந்த படிநிலைகள்ல ஏறல இன்னுங்கிறது எனக்கு தெரிஞ்சு போச்சு. அதனால நான் ஒருவேளை நான் அடிமைன்னு சொன்ன நீயே சிரிப்ப அப்படின்ட்டு, இப்படி கூட வச்சிட்டு இருக்கிறியா அப்படின்னுட்டு சிரிப்ப. அது சிரிச்சாலும் கூட நீ அருள்வ. எப்படி கடைசியில் நீ தான் அருளணும். சிரித்தே அருளலாம், சிரிச்சிட்டு அதுக்கப்புறம் ஐயோ பாவம், சரி இப்படி வேற நினைச்சிட்டு இருக்கான் அப்படின்னு அருளலாம். நானு அது மாதிரி கேட்கலப்பா, ஒருவேளைக்கு அந்த மாதிரி நினைச்சிட்டு ஒண்ணு கேட்டா கூட, தேவரீர் நீங்க என்ன இந்த சிறுவன்னு நினைச்சு என்ன விட்டுறாதீங்க, என்ன அருளணும், என்னை விட்டுறாதீங்க சாமி, என்னை விட்டுறாதீங்க. நான் உன் அடியேன் நீ என்னை ஆண்டாய் என்றால் என்று நான் உரிமை பாராட்டினான் அர்த்தம். என்றாலும் நான் உரிமை பாராட்ட மாட்டேன். சாமி நீங்க என்ன அடிமை கொண்டீர்கள் என்று நான் உரிமை பாராட்ட மாட்டேன். ஏன்னா நீங்களே சிரிப்பீங்க அதை கேட்டுட்டு. அடியேற்கு ஆண்டாய் என்றால் தானும் சிரிப்ப, ஆனாலும் அருளலாம் சாமி, அருளலாம் தன்மையாம் என் தன்மையே, தன்மை பிறரால் அறியாத தலைவா. உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்க முன்னையும் கிடையாது, இப்பவும் கிடையாது, இனிமே எதிர்காலத்திலையும் கிடையாது. மணிவாசகர் செய்யறது டோட்டல் சரண்டர். அவருக்கு என்ன சாமியே வந்துட்டு போனாருங்கிறத கூட தன்னுடைய தகுதியாக எடுத்துக்கொள்ளக்கூடாது, நிச்சயமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவருடைய கருணையாகத்தான் அதை எடுத்துக்கொள்ள வேண்டும். பெருமான் வந்தார், அவர் கருணை. பெருமாள் எனக்கு தந்தார், அவர் கருணை. பெருமாள் கொடுத்தார், அவர் கருணை. தன்னுடைய தகுதி பற்றி எதுவும் நிகழவில்லை என்பதில் மிக்க கவனமாக இருக்க வேண்டும். அதனால அவருக்கு ரொம்ப தெளிவா தெரிகிறது, பெருமாள் என்னென்னலாம் கொடுத்தாரோ அத்தனையும் அவருடைய கருணையை தவிர நம்முடைய தகுதி அல்ல. தன்மை பிறரால் அறியாத தலைவா, தன்மை பிறரால் அறியாத தலைவா, தன்மை பிறரால் அறியாத தலைவா. அந்த அறியாதங்கிறது அறியப்படாத அப்படிங்கிற பொருளிலே வந்தது. தன்மை பிறரால் அறியாத தலைவா, உன்னுடைய தன்மையை உன்னால் ஆண்டு கொள்ளப்பட்டவர்களே அறிய முடியாத பொழுது உன்னால் ஆட்கொள்ள பெறாதவர்கள் எப்படி அறிந்து கொள்ள முடியும்? உனக்கு ஆள்பட்டு, உனக்கு அடிமைப்பட்டு, உனக்கு பக்திப்பட்டு, உன்னுடைய நெறியில நிற்கிறவர்களே உன்னை அறிந்து கொள்ள முடியவில்லை அப்படின்னா இந்த பக்கமே வராதவங்களுக்கு எப்படி தெரியும் உன்னை பத்தி? அவர்களுக்கு சிவபெருமானுடைய பெருமையை சொன்னா தெரியுமா? சிவநெறியில இருக்கிறவர்கள், சிவபூஜை பண்ணுகிறவர்கள், அவர்களுக்கே பெருமானுடைய இந்த தன்மையன் என்ற அறிவொன்னாயம்மான்னாரு சுந்தரர். சுந்தரர் விடவா ஒருத்தர் க்ளோஸா இருக்க முடியும்?
அவர் சொல்லுகிறார், இந்த தன்மையிலிருந்து அறிவொன்னா எம்மான் அப்படின்னு சொல்லுகிற போது, தன்மை பிறரால் அறியாத தலைவா. நான் அடிக்கடி என்ன சொல்லுவேன்னு கேட்டா, அதாவது இந்த தலைவர்கள், உலகத் தலைவர்கள் எப்படி இருப்பார்கள் அப்படின்னு கேட்டா, இந்த தலைவர்களுக்கெல்லாம், தலைவரை பற்றிய தொண்டர்களுக்கு அத்தனை விஷயங்களும் அத்துப்படி. எங்க தலைவர் எதை விரும்புவார், எதை சாப்பிடுவார், எதை அதிகமாக கேட்பார், எங்க எந்த நேரத்தில் இருப்பார், அவர் என்ன ஆடை உடுத்துவார், அவருக்கு எந்த கலர் அதிகமா பிடிக்கும், கலர்னா துணியை சொல்றேன் நான், அது எது பிடிக்கும், இதெல்லாம் எல்லா தொண்டர்களுக்கு அத்துப்படியா இருக்கும். ஆனால் தலைவனுக்கு தொண்டனை பத்தி ஏதாவது தெரியுமான்னு கேட்டா, அவன் தொண்டனை பத்தி என்னங்க எதுவும் தெரியாது. தலைவனுக்கு தொண்டனை பத்தி, தொண்டனுக்கு தலைவனை பத்தி எல்லாம் தெரியும். ஆனா இங்க எப்படின்னு கேட்டா, இந்த தலைவன் இந்த தலைவனை பத்தி தொண்டனுக்கு ஒண்ணும் தெரியாது. அவன் எப்ப வருவான், எங்க இருப்பான், என்ன செய்வான், ஏது நடத்துவான் அப்படின்னு தொண்டனுக்கு தலைவனை பத்தி தெரியாது. ஆனா தலைவனுக்கு ஒவ்வொரு தொண்டரை பற்றியும் மிக தெளிவாக தெரியும். அதனால தன்மை பிறரால் அறியாத தலைவானு போட்டார். வெறும் தலைவானு கூப்பிடல. நீ எப்படிப்பட்ட தலைவன் தெரியுமா? இந்த உலகத்தில் இருக்க தலைவர்கள் போல அல்ல. இப்ப தொண்டன் கொடி கட்டுறான், போஸ்டர் ஓட்டுறான், ஜெய கோஷம் போடுறான், என்னன்னா போய் இறங்குறான், என்னென்னவோ சொல்லுகிறான், இவ்வளவு செய்யலாம். இதனால யாருக்கு நன்மை? தொண்டர்கள் இவ்வளவு செய்வதனால யாருக்கு நன்மை? தலைவருக்கு நன்மை. ஆனால் இங்கே தொண்டர்கள் தொண்டு செய்தால் தலைவனுக்கு நன்மை இல்லை, தொண்டர்களுக்கே நன்மை விளையும். அதுதான் சிவபெருமான் தலைவனாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு. அதனால he is a special captain. தன்னை பிறரால் அறியாத தலைவனர், தன்மை பிறரால் அறியாத தலைவர், பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ. இப்படி இப்படி இருக்கு. நம்ம முன்னால நிறைய விஷயங்கள் இருக்கு. மணிவாசகர் ரெண்டா பகிர்ந்தார். அத தனக்கு முன்பாக இருக்கக்கூடியவற்றை இரண்டாக பிரித்தார். ஒன்னு அகம், இன்னொன்னு புறம் அப்படின்னு பிரிச்சார். ரெண்டு பிரிவா பிரிச்சார் எல்லாத்தையும். ஒன்னு அகம், இன்னொன்னு புறம். ஒன்னு அகம், அது சிவம், புறம் மித்தது எல்லாம். சிவத்தை தவிர அத்தனையும் புறம், சிவம் மட்டுமே ஆகும். அதனால கேட்கிறாரு, புறமே என்னை போக விடுவாயோன்னு. நான் அகத்துலதானே இருக்கிறேன், உன்னை தவிர எனக்கு வேற எதுவும் கிடையாது. பொல்லா நாயான என்னை. ஏன்னா நாயை எவ்வளவு குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சாலும் என்னங்க அப்படிதானே பழமொழி. அதனால இவர் சொல்லுகிறார், பொல்லா நாயின்னார். இன்னும் வேற பொல்லா நாய் அப்படின்னா எப்ப டைம் கிடைக்கும் பார்க்குமா வெளியில ஓடுறதுக்கு, எப்ப நேரம் கிடைக்கும், எப்ப கதவை திறந்து வைப்பாங்க, எப்ப எதமா, அந்த மாதிரி நாய் பொல்லா நாய். ஏன்னா வீட்டுல அதுக்குன்னு ஸ்பெஷல் பிளேட்டு, அதுக்குன்னு ஸ்பெஷல் டிஷ்ஷு, அதுக்குன்னு ஸ்பெஷல் இது எல்லாம் கொடுத்து அதுக்கு ஸ்பெஷலா எல்லாத்தையும் கவனிச்சு வச்சாலும் ஜன்னல் வழியா அந்த குப்பை தொட்டியவையே பார்த்துட்டு இருக்கும். அந்த குப்பை தொட்டியில விட்டு எரியிற இலை, அது ஆஹா, அதுக்குள்ளே என்னென்னலாம் சொர்க்கம் இருக்கும். எப்ப சந்தர்ப்பம் கிடைக்குதோ அப்ப அந்த குப்பை தொட்டியில போறதுக்கு மைண்ட் செட் ஆகிட்டே இருக்கும். நான் பேசுவது நாயை பற்றி. இது பொல்லா நாய். ஆனா எதமா என்ன நினைச்சிட்டு இருப்பான், நம்ம நாய் ஸ்பெஷல் நாயா, இது ஒரு தனிப்பட்ட நாய், ஏன் நாய் அதெல்லாம் எட்டி கூட பார்க்காது அப்படின்னு இவன் நினைச்சிட்டு இருப்பான். நீ அவுத்து விட்டு பாரு, ஒரு நாய் ஸ்பெஷல் நாயா எப்படின்னு தெரியும் இல்லைங்களா? எவ்வளவு ஆழமா இருந்தா அது சொல்லுவார். பொல்லா நாயேன நாயான புண்மையேனை
அந்த புண்மைங்கிறது அந்த நாயோட தன்மையை சொல்லுகிறது. பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு, எப்படியோ என்னை ஆண்டு கொண்டீர், ஆண்டு கொண்ட பிறகு புண்மை தெரிந்து போய்விட்டதா, புறமே போக விடுவாயோ, பொல்லா நாயான என்னை ஆண்டு புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ. தயவு செய்து கொஞ்சம் அவுத்து விட்டுறாதீங்க, குப்பை தொட்டிக்கு ஓடிட போறேன், தயவு செய்து அவுத்து விட்டுறாது, பிடிச்சி வச்சுக்கையா, பிடிச்சி வச்சுக்கையா, பிடிச்சி வச்சுக்கையா, சேர்த்து வச்சுக்கையா. பொல்லா நாயான புண்மையேனை ஆண்டு ஐயா புறமே போக விடுவாயோ, என்னை நோக்குவார் யாரே. இவ்வளவு இடத்துக்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்புறம் அதுக்கு மேல கூட்டிட்டு போறதுக்கு உன்னாலதான் முடியுமே தவிர வேற யாரும் எனக்கு கூட்டிட்டு போவா என்ன? என்னான் செய்கேன் எம்பெருமான் என்னை நோக்குவார் யாரே. நான் இனிமே எதுக்கு சாமி லாயக்கு? சிவபெருமானே கதி என்று முழுமையாக அடைந்து நின்று அந்த அருள் நிலைக்கு வந்த பிறகு அவர்கள் இந்த உலகத்திலே எதுக்கு லாயக்கற்றவர்களாக போய்விடுவார்கள்? உலகத்தவருடைய கருத்திலே சிம்பிளி யூஸ்லெஸ். அவங்களால ஒன்னையும் செய்ய முடியாது, அவங்களுக்கு எதுவும் செய்யறதுக்கு வாய்ப்பும் இல்லை, அவங்கள நம்பி ஒரு வேலையும் கொடுக்க முடியாது. அருள் நிலையில் இருக்கிறவங்களை நம்பி ஏதாவது கொடுத்துட்டு போனா கதி என்னத்துக்காகும்? அது கேட்கிறார், என்னை நோக்குவார் யாரே, என்னான் செய்கேன் எம்பெருமான் பொன்னே திகழும் திருமேனி எந்தாய். அந்த திருமேனியை பார்த்தவர் இல்ல அவரு, எந்த திருமேனியில பொன்னே திகழும் பொன்னார் மேனியனேன்னு சொல்றதெல்லாம் அவங்க பார்த்ததுனால சொல்றாங்க, எல்லாம் டேலி ஆகுது. அவர் பொன்னார் மேனியனே, இவர் பொன் திகழும் மேனி அப்படின்னா பார்க்கும் போதெல்லாம் நம்மால் ஜொலிப்பார் போல இருக்கு, தக 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 தகன்னு. அப்படியே இந்த திருமேனி தாங்கி வந்தால பொன்னே திகழும் திருமேனி எந்தாய் எங்கு புகுவேனோ, நான் எங்க போறது என்று புகுவேன் எனதே நின் பாதம். நான் வர ஆயத்தமா இருக்கேன், ஆனா பாதம் எனக்கு சொந்தமா, எனதேன்னா என்னுடையதா? புகுவேன் எனதே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன். உன்னை போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு தோல் நீக்கி, நகுவேன் பண்டு தோல் நோக்கி நாணமில்லா நாயினேன். நெகுமன்பு இல்லை நினைக்காண நீ ஆண்டருளாடியேனும் தகுவனே. என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. எனதே நின் பாதம், எனதே என்று சொன்னால் என்னுடையதா? ஏகாரம் எதிர்மறையில் எனதா, என்னுடையது அல்ல, என்னதா என்னுடையதா? அது நான் கேட்கிறேன், அது என்னுடையதா? நான் கேட்கறதுக்கு நான் மாதிரி வந்துட்டேன், புகுவேன், பெற்றுவிடலாம் என்று புகுந்தேன். போற்றுமடியாருள் நின்று நகுவேன் நின் பண்டு நின் தோல் நோக்கி நகுவேன். அந்த பெருமான் அந்த பொன்னான் மேனி என்று அதில் பார்த்தோம், அந்த தோள்களை பார்த்து அந்த தோள்கள் திருநீர் பூசி அந்த தோள்களை பார்த்து பெருமிதம் அடைந்தேன். அந்த தோள்கள் இந்த போற்றும் அடியார், இந்த அடியார்கள் எல்லாம் உன்னையே போற்றி உன்னையே நோக்கி நின்று கொண்டிருந்தவர்களோடு நானும் உன்னுடைய திருத்தோள்களை, அந்த திருக்கோணம் எடுத்து வந்த அந்த திருத்தோள்களை பண்டு தோல் நோக்கி நகுவேன். நகுவேன் என்பது மகிழ்ந்தேன், மகிழ்ந்தேன், அது அந்த நினைப்பு வருது, மகிழ்ந்தேன். நாணமில்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்கான. அப்படி பார்த்த நான் மீண்டும் அந்த காட்சியை பார்க்க வேண்டும் என்றால் அந்த காட்சியை பார்ப்பதற்கு என்னிடத்திலே அன்பு பெருக வேண்டும். அன்பு பெருகினால் நீர் வருவீர். ஆனால் அந்த அளவுக்கு மீண்டும் அன்பு பெருகவில்லையே.
மீண்டும் அந்த அளவுக்கு என்னிடம் அன்பு பெருகாமல் இருக்கிறது. அன்பின் பெருக்கத்திலே நிச்சயமாக தேவரீர் வந்து விடுவீர். அந்த அன்பின் பெருக்கத்தை இப்பொழுது என்னால் செய்ய முடியவில்லை. நெகுமன்பு இல்லை நினைக்கான நாணமில்லா நாயினேன். வந்தப்பைய புடிச்சிக்க தெரியாதவன் நான் விட்டுருக்கேன். இப்ப பேசி என்ன பண்றது இல்லையா? அருமையான கேட்ச ஒருத்த விட்டுட்டான்னு வச்சுங்க, ஃபீல்டு பிரமாதமான கேட்ச் கிட்டக்க வந்துச்சு, கையில பிடிச்சிட்டு இப்படி விட்டுட்டான், கீழ்பிடிச்சு. அப்ப அவனை மத்தவனா எப்படி பாப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அங்க விளையாடுற 10+11 21 இல்ல, இந்த அம்பையர் இல்ல, இந்த ஸ்டேடியத்தில் உட்கார்ந்து இருக்கிற அத்தனை பேர் அவனை எப்படி பார்ப்பான்னு நீங்க நினைக்கிறீங்க? அப்படி பார்க்கிறதான் நினைக்கிறார் இந்த உலகம் தன்னை. மணிவாசகர் கேட்ச் பிடிக்காம விட்டுட்டம் போல இருக்க. வந்தாரு, வந்த உடனே அந்த அன்பு கரெக்டா இருந்திருந்தா பிடிச்சிருந்திருக்கலாம், அன்பு கொஞ்சம் குறைவா இருந்திருக்க போல இருக்கு, இப்படி ஸ்லிப்பாகி போச்சு. நாணமில்லேன், வெக்கமே இல்லாதவனான். புகுவேன் எனவே நின் பாதம் போற்றும் அடியாருள் நின்று நகுவேன் பண்டு நின் தோள். நாணமில்லா நாயினேன் நெகும் அன்பு இல்லை நினைக்கான நீ ஆண்டு அருள அடியேனும் தகுவேனோ. இன்னொரு தடவை வந்து நீ காட்சி கொடுப்பியான்னு எனக்கு தெரியல, என்ன நடக்கும்னு தெரியலையே, தில்லைக்கு வாண்ண. என் தன்மையே என் தன்மையே என் தன்மையே நல்லா இருக்கு லட்சணம். என் முயற்சி என் தன்மையே, என் தன்மை இப்படி பிடிச்சி இப்படி விட்ட என் தன்மையே, என் தன்மையே எந்தாய் அந்தோ தரியேனே. தாங்க முடியல சாமி, என்னால நான் என்ன பண்றதுன்னு தெரியல சாமி என்று புலம்புகிறார் என்று சொல்லி இந்த அளவில் இந்த பகுதியை நாம் நிறைவு செய்கின்றோம். மணிவாசகருடைய அந்த அந்த உணர்வு நம் உள்ளத்தை உருக்குகிறது, உள்ளத்தை உருக்குகிறது. சிவபெருமான் மேல நாம கொண்டிருந்த அன்பு பெருகிக் கொண்டே வருகிற போது அப்பப்ப கொஞ்சம் நல்ல கவனமா கேளுங்க, நம்ம சிவபெருமான் மேல வைத்திருக்கிற அன்பை பெருகிக் கொண்டே வருகிற போது அப்பப்ப அத மணிவாசகர் மேல வச்சிருக்கிற அன்பு ஓவர்டேக் பண்ணிக்கொண்டே போகிறது. பெருமானை விஞ்சி நிற்கிறார் மணிவாசகர் சில இடங்களில. ஐயோ இந்த சாமி இப்படி பண்ணிருக்க கூடாது அவர்ன்னு அவருக்காக நாம இறங்குகிறோம் பார்த்தீங்களா? அந்த இடத்துல மணிவாசகர் என்ன சக்சஸ்ஃபுல், அவர் வெற்றி பெறுகிறார். மணிவாசகர் நம்ம நினைக்கிறோம் என்னப்பா சாமி எங்களுக்கு கொடுக்கல வேற விஷயம் சாமி, ஏன் சாமி அவரை அந்த பாடுபடுத்தல அப்படின்னு கேட்க தோடுதில்லை. அன்பர்களே, நம்முடைய சத்சங்கம் சார்பாக 9ஆம் தந்திரம் வெளியீட்டு விழா, அந்த 9ஆம் தந்திரத்தை யூஎஸ்பியில போட்டு நம்முடைய ஸ்ரீலஸ்ரீ குருமகா சன்னிதானம் கூனம்பட்டி ஆதீனம் அவங்க வந்து பெருங்கருடையோடு இங்கு எழுந்தருளி 9வது தந்திரத்தை வெளியிட இருக்கிறார்கள். கமலவன சத்சங்கத்தில் மிகச்சிறப்பான விழா, ஒரு 9 நாள் இங்க நடக்குது. திருமந்திர விழா 9 நாளும் திருமந்திரத்தில் 9ஆம் தந்திரம் பற்றி மட்டுமே சிந்திக்கிறோம். அந்த 9ஆம் தந்திரத்தை 9 நாளும் சிந்திக்கிறோம். அந்த 9 நாளைக்கு 20ல இருந்து 28 வரைக்கும் ஜூலைல எல்லா வேலையும் ஒத்தி போட்டுட்டு, அநேகமா நீங்க வந்து நான் கல்யாணத்துக்கு போயிருந்தேன் அதுக்கு போனேன் சொல்ல முடியாது, ஏன்னா ஆடி மாசம் ஆகையினாலே அதெல்லாம் நீங்க சாக்கு போக்கெல்லாம் எங்க கிட்ட சொல்ல முடியாது. இப்பயே காலண்டர்ல 20ல இருந்து 28 குறிச்சு வைங்க. அதுல இன்னும் சிறப்பா 4 நாட்கள் 2 சனி ஞாயிறு வருகிறது. அந்த 2 சனி ஞாயிறும் 4 அற்புதமான பன்னிசை இங்கே நிகழ இருக்கிறது. 21ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய அன்பிற்குரிய கரூர் சுவாமிநாதன் அவர்கள் இங்கே பன்னிசை நிகழ்த்துகிறார்கள். 20ஆம் தேதி அன்னைக்கு நம்முடைய தொடக்க நாள், அன்றைக்கு கரூர் சுவாமிநாதன்.
21 அன்றைக்கு கரிவலம் சுந்தர் அவர்கள் வருகிறார்கள். பிறகு 27 நம்முடைய திருத்தணி சுவாமிநாதன் அவர்கள் வருகிறார்கள். 28 சர்க்குருநாத தேசிகர் வருகிறார்கள். 4 பேர் வருகிறார்கள். நல்ல அருமையான ஒரு நிகழ்ச்சி. நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும், வர வேண்டும், சிறப்பு செய்ய வேண்டும். அதற்கு ரொம்ப நாம கமலவன சத்சங்கத்துக்கு நாம நன்றி கடன் பட்டவர்களாக இருக்கிறோம். கூவம்பட்டி ஆதீனம் வெளியிடுகிறது. நீங்கள் அவசியமா வந்திருந்து 9 நாளைக்கு நீங்க விழாவையே கேட்க வேண்டும். இன்னைக்கு எனக்கு ஒரு சின்ன போனஸ் என்ன அப்படின்னு கேட்டா, மணிவாசகரை சிந்திக்கிற காரணத்தினால எனக்கு சாமி ஏதாவது பரிசு கொடுப்பார் இல்லையா, எனக்கு கொடுக்குறல்ல, அது மாதிரி நம்முடைய உமாவதி வள்ளி அவர்களை தரிசிக்கிற பாக்கியம் எனக்கு கொடுத்தாரு. இன்னைக்கு இந்த அடியார்களை எல்லாம் தரிசிக்கிறது ரொம்ப சுலபம் இல்லை. அது நம்முடைய நல்வினை பயன் காரணமாகத்தான் அப்படி ஒரு தரிசனம் கிட்டும். அப்படி நம்முடைய அன்பிற்குரிய உமாவதி அவர்களும் சைதை குயில் தேவார அரசி நம்முடைய வள்ளியம்மா அவர்களும் இங்க வந்திருக்கிறார்கள். எத்தனையோ குழந்தைங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்க தேவாரம் கத்து கொடுத்து ஏதோ சிந்தாதிரிப்பேட்டையில நம்ம லயா அப்புறம் இங்கே வந்திருக்காங்க. சான்று இங்கே இருக்கு. இன்னைக்கு நிறைய பேருக்கு பாடம் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அந்த குழந்தைங்களுக்கு பாடம் சொல்லி தரத்துக்கு ஒரு பொறுமை வேணும். அது பொறுமை வேணும். அந்த குழந்தைங்க அதனால ரொம்ப சிரத்தை எடுத்துக்குவாங்க. நீங்க ஆசிரியர் எல்லாம் பார்த்தீங்கன்னா பெரியவங்களுக்கு பாடு அப்படி அந்த ரொம்ப சிறப்பு சிறப்பு ரொம்ப சிறப்பு சேர்க்கிறார். தகுதி உடையவருக்கு தகுதியான சிறப்பு அது கொடுக்கிறார்கள். அப்படி குழந்தைங்களுக்கு பாருங்க ரொம்ப சிரத்தை எடுத்து அந்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்கறதுல அவங்களுக்கு பெரியவங்களுக்கு யாரும் அவ்வளவு சிரத்தை எடுத்துக்கிறது நிச்சயம் வராதுன்னு தெரியும். அதனால அதை பத்தி ஒண்ணு அதிகமான சிரத்தை எடுத்துக்காம சரி இந்த குழந்தைங்களுக்கு முயற்சி எடுத்தாலாவது வந்துருங்க நீங்க அப்படின்னுட்டு அது ரொம்ப சிரத்தை எடுத்து சொல்லி தருகிறார்கள். அவர்கள் இங்க வந்திருக்கிறார்கள். எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த அந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவை சிறக்கணும். அடுத்த திரும்ப வருகிற வியாழக்கிழமை 4ஆம் தேதி அன்னைக்கு வழக்கம் போல நம்முடைய திருவாசகத்தை சிந்திப்போம் என்று சொல்லி தொடர்ந்து வாருங்கள். வந்துகிட்டே இருக்கணும். அதாவது நம் மனசை அடிச்சுக்கிட்டே இருக்கணும். சும்மா விட்டீங்கன்னு வச்சுங்க குறைஞ்ச மாதிரி தலைமையில ஏறும். அடிச்சுக்கிட்டே இருக்கு. திருவாசகத்தை அடிச்சு 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 அக்காரம் தீட்டினாரு. அது போல அந்த மனசை நீங்க திருவாசகம் சொல்லி 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 அதனை அந்த மாதிரி உருவேற்றுவதற்குத்தான் திருவாசகம் படைத்திருக்கிறார் என்று சொல்லி அடியேன் எழுதின திருவாசக புத்தகம் வேணுகிற அன்பர்கள் ஜெயப்பிரியா அவர்களிடம் சொல்லி பெற்றுக்கொள்ளலாம், கேட்டு பெற்றுக்கொள்ளலாம். குறிப்புரை எழுதி வச்சிருக்கிறேன் அந்த திருவாசகத்துக்கு. மற்றும் பல குறுந்த வீடுகள் பெரிய புராணம் முழுக்க பேசியிருக்கேன். முதல் பாடல்ல ஆரம்பிச்சு உலகலாம்னு ஆரம்பிச்சு என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் வரைக்கும் உரை செய்திருக்கிறோம். மலேசியாவை சார்ந்த அப்பாலும் அடி சார்ந்த அடியார் திருக்கூட்டத்தினுடைய மிகச்சிறப்பான ஒரு பணி அது நிகழ்ந்திருக்கிறது. ஒரே யூஎஸ்பியில் அத்தனை பாடல்களும் அதை நீங்கள் பெற்று பயனர்கள் கேட்டுக்கொண்டு ஞானத்திரளுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும். என்னுடைய வேண்டுகோள், நீங்க இருக்கிறது மட்டுமில்லை, யாரும் எல்லாரையும் சேர்த்து கொண்டே இருக்கணும், எல்லாரையும் சேர்க்கணும். ஞானத்திரளுக்கு நீங்க சந்தாதாரர்களை சேர்த்தா எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன்னா அவர்களை நீங்க திருமுறையில நெறிப்படுத்திட்டீங்கன்னு அர்த்தம். அந்த தொண்டை நீங்க செஞ்சீங்கன்னா சாமி உங்க மேல ரொம்ப ஹாப்பியா இருப்பாரு. ஆமா, அதனால நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் என்று சொல்லி உங்கள் திருப்பாதங்களை வணங்கி மகிழ்ந்து இப்பொழுது நிறைவு செய்கின்றோம். நிறைவு செய்யும் முகமாக 5 எழுத்து 5 முறை ஓதுவேன். அன்பர்கள் தொடர்ந்து ஓத வேண்டும் என்று திருவடி பணிந்து வேண்டிக் கொள்கின்றேன். ஓ நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு திருச்சிற்றம்.